நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது 97.5% ஆட்கள் வந்து ரொம்ப இந்த எக்கனாமிக்கலி பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. எத்தனையோ ஊரில் சாப்பாட்டு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, சாதாரண கிராமம் தானே, ரொம்ப அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக்கலி 5வது பொசிஷன், யூகேயை பைபாஸ் பண்ணி 5வது பொசிஷன் வந்துடும். இப்போ நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அவங்க டார்கெட் படி 3வது பொசிஷன் வரப்போம். அதனால எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. நான் ஏன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாலாம் நல்ல ஐடியா உண்டு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி எக்கனாமிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரண்ட் கண்ட்ரியாக இருக்கும், யூத் எல்லாம் வைப்ரண்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக வல்லரசாகும். இந்தியா 100 ஆண்டு சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணிக்கு முன்னாடி வல்லரசாகும். இந்திய விண்வெளித்துறை அதுக்காக எல்லா சப்போர்ட்டும், எல்லா ஒர்க்கும் நாங்கள் ஜெயிக்கணும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டிங், ஆளை மூணில் இறக்குறது, இதுக்கெல்லாம். ஒன் மோர் திங், இந்த மாதிரி அகாடமிக் இன்ஸ்டியூட் இருக்குங்களா, இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ் ஆரம்பித்தா கூட இவங்களும் இதுக்காக ரொம்ப இது பண்ணணும். இந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஷுட் பி ஈவன். அவங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும், நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது பண்ணணும்.